அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோட தொடர்ச்சியை பார்க்கலாம். இவற்றில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அடையாளத்திற்கு அதிகமான விளக்கத்தை எதையும் அவர்கள் கூறவில்லை. ஆயினும் திருக்குரானில் புகைமூட்டம் என்ற 44வது அத்தியாயத்தில் ஓரளவு இதை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. வானம் தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை எதிர்பார்ப்பீராக, அது மக்களை மூடிக்கொள்ளும். இதுவே துன்புறுத்தும் வேதனை. எங்கள் இறைவா, எங்களை விட்டு இந்த வேதனையை நீக்குவாயாக, நாங்கள் நம்பிக்கை கொள்பவர்கள் என்று கூறுவார்கள். அறிவுரை அவர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும்? அவர்களிடம் தெளிவான தூதர் வந்துள்ளார். பின்னர் அவரை அவர்கள் அலட்சியம் செய்தனர். பிறரால் கற்றுக் கொடுக்கப்பட்டவர் பைத்தியக்காரர் என்று கூறினார். வேதனையை சிறிது நேரம் நாம் நீக்குவோம். நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்புவீர்கள். மிக கடுமையான பிடியாக நாம் பிடிப்போம். அந்நாளில் தண்டிப்போம். திருக்குரான் 44வது அத்தியாயம் 10வது வசனம், 44வது அத்தியாயம் 16வது வசனம். அந்த புகை வானத்திலிருந்து இறங்கி வரும். அதனால் பயங்கரமான பின்விளைவுகள் ஏற்படும். அதை காணும் மக்கள் தம்மை திருத்திக் கொள்ள முன் வரும் அளவுக்கு அதன் விளைவு கடுமையானதாக இருக்கும் என்பதை இந்த வசனங்களிலிருந்து அறியலாம்.